Good morning or good afternoon, everybody. And today we are very delighted to welcome Induja from Wisconsin, US. Good morning, Induja. Good morning, Dan. And these conversations are about the dream of the mother. And in the dream, mother was envisioning a place on earth which would host people and who welcome people who would not be competitor to one another. They would be very much focusing on some values which are very much deeper within ourselves. And this dream has been located in Oroville. But my first question to you, Induja, would be first of all to introduce you a little bit, and then afterwards to say to us to which extent this place could be the entire world. Mhm. Thank you for starting with that question, Dan. Dan என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா ஆஹ், என்னை பத்தி என்னை பத்தி முதல்ல அறிமுகப்படுத்திக்க சொன்னாரு. அடுத்து ஆஹ், ஆரோவில் வந்து இந்த ஒரு 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 மையமா, ஒரு ஆன்மீக தேடலுக்கான ஒரு மையமா வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த அது வந்து எப்படி இந்த உலகம் ஒரு ஆரோவில் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைச்சோமோ அந்த கனவு எப்படி ஒரு உலகத்துக்கான கனவா இருக்கலாம் அப்படிங்கறத அவர் கேட்டாரு. ஆஹ் முதல்ல என்னை பத்தி ஆஹ் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து இந்துஜா. ஆஹ் நான் தமிழ்நாட்டுல தான் பிறந்தேன், வளர்ந்தேன். எல்லாமே. அண்ட் ஆரோவில் வந்து எனக்கு அறிமுகமானது 2016. நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய இளநிலை பட்ட படிப்பு. அப்போ அப்போ எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற இது வரும்போது நான் சரி ஆரோவில்ல வந்து என்னுடைய நண்பன் அங்க அங்க எனக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்னோட நண்பன் வந்து ஆஹ் அந்த இடத்த பார்த்து என்னையும் அவனுக்கு நல்லா தெரியும், அந்த இடத்தையும் அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச போது இந்த இந்த இடத்துல நீ உனக்கு இது சரியா வரும்னு நினைக்கிறேன், இந்த இடம் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நீ வந்து இங்க இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சோ ஏதோ ஒரு நம்பிக்கையில அப்போ அந்த அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு சரி இங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வந்து இங்க ஒரு ஆஃபீஸ்ல ஆரோ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சது. அப்போ அப்படிதான் நான் வந்து ஆரோவிலுக்கு 2016 வந்தேன் முறையா. அப்போ எனக்கு ஆரோவிலுடைய கனவு, ஆரோவிலுடைய நோக்கம் அதையெல்லாம் பத்தி அதிகமான அறிவு இல்லை. ஏதோ இந்த ஒரு இடம் இருக்கு, இங்க எல்லாம் வந்து நிறைய புதுமைகள் நடக்குது, நிறைய விஷயம் வந்து ஆஹ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் போய் அங்க ஏதாவது கத்துக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்ததுதான் நான். ஆஹ் சோ அப்படி வந்து ஒரு 6 வருஷம் அங்க இருந்தேன் ஆர்வில்ல. இருந்தேன். பல பல விதங்களா இருந்தேன். முதல்ல ஒண்ணும் தெரியாத ஒருத்தரா வந்து அடுத்தது ஒரு ஒரு தன்னார்வலரா மாறி அடுத்து ஒரு ஒரு ஆஹ் அங்க ஒரு குடிமகளாவே வந்து ஆகி இருந்தாச்சு. அங்க அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 6 வருஷத்துக்கு எனக்கு ஆர்வல் ஆகியாச்சு. இப்போ வந்து நான் அமெரிக்கால இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் என்னுடைய ஆர்வங்கள் எல்லாம் வந்து ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சது, என்ன நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில அப்படிங்கறது எனக்கு ஆர்வில் புரிய வச்சது. சோ அந்த படியை சரி நான் எடுக்கணும் அப்படிங்கறதுனால ஆர்வில்ல இருந்து வந்து இங்க அமெரிக்கால இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நம்ம இயற்கை வளங்கள் பாதுகாப்பு அதுக்கான ஒரு முதுகலை பட்டம் படிப்பை படிச்சுட்டு இருக்கேன் நான். சோ இது என்னை பத்தி ஒரு ஆஹ் அறிமுகம். ஆஹ் அடுத்து டான் கேட்ட ஒரு கேள்வி, ஆஹ் எப்படி ஆர்வலோட கனவு இந்த உலகத்துக்கு முழு முழுவதற்குமான ஒரு கனவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு.
என்ன கேட்டா இதுதான் முதல் முறை நான் வந்து இந்தியாவை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், வேற வந்து வாழறது. ஸோ எனக்கு இந்தியா வந்து ஒரு பல பலதரப்பட்ட மக்கள், பல மொழி பேசும் மக்கள், பல கலாச்சாரங்கள்ல இருந்து வர எல்லா மக்களும் வந்து நம்ம வாழ்ந்து ஒண்ணா இருந்திருக்கோம். அண்ட் தென் ஆரோவில்ல வந்து நான் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் இன்னும் பலதரப்பட்ட பல நாட்டவர்கள், பல இன்னும் பல மொழி பேசுறவங்க எல்லாரும் கூட வந்து இருந்து ஆஹ் ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். எதுக்காகனா அந்த அன்னையோட கனவு அதை நோக்கி அதை ஒரு ஆஹ் அது ஒரு கைடன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆரோவிலோட கனவு ஆக்சுவலி நான் முதல்ல படிச்ச போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, ஆஹ் பல விஷயங்கள் நம்ம நம்மள அறியாம இந்த இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம அப்பப்போ இதெல்லாம் ஒன்னா கோர்வையா சேர்ந்து நம்ம நினைக்கல. அட்லீஸ்ட் வந்து நான் ஆஹ் பல நேரங்கள்ல அந்த கனவுகளுடைய சில சில பாகங்களை வந்து நினைச்சிருக்கேன். ஏன் கல்வி இப்படி இருக்கு, கல்வி ஏன் வந்து ஒரு ஒரு டிகிரியை நோக்கி ஒரு வேலை, ஒரு பணம், ஆஹ் ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து இது எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருள் சார்ந்ததா ஏன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் நிறைய நேரத்துல வந்து எனக்குள்ள அந்த கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலா எனக்கு இந்த கனவு பட்டது. ஆஹ் அட படிச்ச உடனே எனக்கு முதல்ல இதுதானே நம்ம நினைச்ச வாழ்க்கை, இப்படித்தானே நம்ம ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா அந்த தனித்தனியா வந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு சேர கோர்த்தோம்னா இது மாதிரி தானே ஒண்ணு வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுனது. சோ அதுதான் எனக்கு முதல் படியா வந்து ஓ இந்த இடம் வந்து என்னவோ ஒரு ஒரு தனித்துவமான இடம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு ஒரு மனசுல உருவாக்கிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பல பல ஊர்கள்ல பல தேசங்கள்ல வந்து வாழ்க்கை பல மாதிரியா இருக்கு. வாழ்க்கை எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆஹ் இந்த இந்த கனவு வந்து அந்த அந்த சிதறல்களை எல்லாம் ஒரு மாதிரி என்ன கேட்டா மனிதம் வந்து கொஞ்சம் சிதறி போயிருக்கு. நம்மளுடைய நோக்கம், நம்ம எதுக்காக இந்த பூமியில இருக்கோம் அப்படிங்கிற இந்த நோக்கத்துல இருந்து நம்ம ரொம்பவே சிதறி போயிருக்கோம். அதெல்லாம் ஒரு சேர கொண்டு வர மாதிரி ஒரு விஷயமா தான் நான் அந்த கனவை பாக்குறேன். எனக்கு எப்படி அது ஒண்ணு சேர்ந்ததோ அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பல சிதறல்களையும் வந்து ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இந்த கனவை என்னால பார்க்க முடியுது. அதனாலதான் வந்து இது இந்த உலகத்துக்கான ஒரு கனவா கண்டிப்பா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. Yeah, Yeah. thank you. Thank you. Mhm. So, yes, the dream of the mother is one of the three statements at the basic of Auroville, with the to be a true Aurovilian and the charter. But it happens that this dream was located in Auroville due to the context of the mother who went to encounter Aurobindo, who was in Pondicherry. But um, this dream of a place, of a city where people could behave differently to one another to build this human unity could eventually happen everywhere on earth. So my next question to you, Induja, would be where you are today, because you were also in Auroville for a long time. You lived in Auroville, but today, in the place where you are living in, what is your personal, let's say, commitment or efforts or behavior to make this dream happening in the place where you are living? Mhm. Thank you. என்னோட அடுத்த கேள்வி எனக்கு என்னன்னா, ஆஹ் நான் வந்து ஆரோவில்ல வாழ்ந்திருக்கேன். அந்த கனவை உள்வாங்கி அந்த இடத்துலயும் வாழ்ந்திருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. ஆம், ஆனா இன்னைக்கு வேற ஒரு இடத்துல வாழ்றேன், வேற ஒரு சமூகத்துல இருக்கேன்.
இப்படி இருக்கிற இந்த சூழல்ல வந்து நான் எப்படி அந்த கனவுகளை வந்து அஹ் முன்னெடுக்கிறேன், இந்த இந்த சமூகத்துக்கு அந்த கனவுகள் வழியா நான் வந்து என்ன செய்யறதுக்காக ஆஹ் நான் என்னுடைய மனசுல ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கேன் அப்படிங்கறத அவங்க கேக்குறாரு. ஆஹ் என்ன கேட்டீங்கன்னா முதல் முதல் விஷயம் சொல்லணும் என்னன்னா, இந்த மேடிசன், நான் இருக்கிற நகரம் வந்து மேடிசன், விஸ்கான்சன் ல அந்- இந்த இந்த நகரம் வந்து ஒரு வகையில வந்து எனக்கு ஆர்வில நினைவுபடுத்துது எப்பவுமே. நான் முதல்ல இருந்து சொன்னேன், இது வந்து ஒரு ஒரு மினி ஆர்வில் மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா ஆம், எப்படின்னா ஆம், எனக்கு உள்ளுணர்வு அளவுல எனக்கு தெரியல, உள்ளுணர்வு அளவுல எனக்கு அந்த மாதிரி தோணல. ஆனா வெளி தோற்றத்துல, புற தோற்றம், அந்த பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், அந்த பிசிக்கல்ல வந்து நான் ஆரோவில பாக்குறேன். ஏன்னா இங்க எப்படி இந்த சமூகம் வந்து ஒரு ஒண்ணு கூடுறதுக்கான பல வழிகளை தேடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வெளியில போய் பல விஷயங்கள் பண்ணணும், இந்த இயற்கையோட அந்த யூனோ கனெக்ஷன், அது அதையெல்லாம் வந்து எப்படி இந்த மக்கள் ரொம்பவே முக்கியமா பாக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது, நம்ம நம்ம ஆரோவில்லையும் அந்த நம்ம மக்களும் வந்து அந்த மாதிரி தானே பார்ப்போம். இயற்கையோட அந்த கனெக்ஷன் அது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்ப்போம். சோ அது இங்கேயும் நடக்குது. ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, அவங்க அவங்க வந்து நம்ம வந்து இந்த கனவு கனவு ஒரு கைடன்ஸா வச்சு நகர்ந்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்க வந்து அது ஒரு மாதிரி நேச்சுரலா, அது அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவங்க இங்க பண்றாங்க. உம் சோ அதே மாதிரி இங்க வந்து நிறைய விஷயம் நம்ம ஆரோவில்ல ஒண்ணா உட்காந்து மியூசிக் கான்சர்ட் நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாரும் அதுக்காக போய் ஆஹ் உற்சாகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இந்த இடத்துல நடந்துட்டே இருக்கும் எப்போதும். இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆஹ் சலசலன்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும், முக்கியமா கோடை காலத்துல. எல்லாம் பச்சை பசுமையா இருக்கு. பக்கத்துலயே அழகான ஒரு ஏரி, ஏரி, கடல் அளவுக்கு ஏரி, அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு சூழல் இருக்கு இங்க. அந்த சூழலை மதிக்கிற மக்களும் இருக்காங்க. சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆம், அப்படி இருக்கும்போது இதுல வந்து இப்ப நான் பண்றது, நான் என்னுடைய படிப்பும் வந்து இந்த இயற்கை வளங்கள், மக்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன், இதை வந்து எப்படி இன்னும் மேற்படியா கொண்டு போகணும், அந்த அந்த என்னுடைய முக்கியமான ஒரு உந்து சக்தி, என்னுடைய என்னோட உற்சாகத்துக்கான ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற அந்த உறவுகளை வந்து எப்படி இன்னும் மேம்படுத்தி அந்த 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 கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஒரு ஆயுதமா இயற்கையையும் மக்களையும் வந்து சரியான பாதையில கொண்டு போறதுக்கு எப்படி அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய தேடல். இந்த என்னோட வாழ்க்கை தேடல்னு கூட சொல்லலாம். என்னுடைய ப்ரொஃபஷனல்ல அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு தேடலா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நான் இங்க தங்கி இருக்கிறதும் ஒரு ஒரு சின்ன கோஆப், நாங்க சொல்லுவோம். ஆஹ் இப்போ ஒரு ஒரு சின்ன 26 பேர் ஒண்ணா சேர்ந்து இருக்கிற ஒரு கோஆப்னு சொல்லலாம். அத நான் இங்க இருக்கும்போது எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு எனக்கு ஒரு 3000 பேர் இருக்க ஒரு கோஆப்ல வாழ்ந்து ஒரு ஆஹ் அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆமா, இங்க வந்து சின்ன சின்ன விதங்களா வந்து எப்படி மக்களுடைய மக்கள் வந்து ஆஹ் ஒண்ணு சேரலாம், எப்படி இந்த நமக்கு இருக்க வித்தியாசங்கள் எல்லாம் வந்து கலைஞ்சு அது எப்படி வந்து நம்ம அதையும் தாண்டி எங்க வந்து நம்ம வந்து ஒண்ணு சேரலாம் அப்படிங்கிற ஒரு தேடலும் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நான் அதுல என்ன பண்ண முடியும், என்னுடைய என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்றதும், அவங்களுடைய அனுபவங்களை கேட்கறதுக்கும், அதை கேட்டு அதை வந்து நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அதை கேட்டு உள்வாங்கறதுக்கும் வந்து நான் தயாரா இருக்கிறேன். அது அது வந்து நான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு செயல். அந்த அந்த செயல் மூலமா வந்து நான் ஆஹ் இந்த ஒருங்கிணைப்புக்கு ஒரு சின்ன பகுதியா வந்து என்னுடைய பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஆஹ் கனவு அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய படிப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டின ஒரு தேடல் தான் வந்து இப்போயும் எனக்கு இருக்கு. சரி பட்டம் வாங்கியாச்சு, இப்போ நம்ம போயிட்டு இது ஒரு வேலையில சேர்ந்து இந்த வேலையை பண்ணி மாச சம்பளம் அப்படி இல்லாம என்னோட வாழ்க்கை மறுபடியும் தேடுறது என்னன்னா, சின்ன விதமா பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை எப்படி பெரிய விதமா பண்ண முடியும் அப்படிங்கறது அடுத்த தேடலா இருக்கு. ஆஹ் ஒரு சின்ன ஆரோவில் கம்யூனிட்டி, அதுல வந்து 3000 பேரு, அந்த அந்த இடத்துக்குள்ள நான் பண்ணிட்டு இருந்த வேலை எப்படி இன்னும் மக்களுக்கு பெரியதா போய் சேர்ற மாதிரியும், இன்னும் பல மக்களை ஒருங்கிணைக்கிற மாதிரியும் வந்து எப்படி என்னால அதைய வந்து ஆஹ் பெருசாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தேடல் எப்போதுமே. அந்த தேடல்ல வந்து எப்போதுமே வந்து ஆரோவில் எனக்கு ஒரு வழித்துணையா இருக்கு. அதுதான் என்னுடைய பெரும் பாக்கியமா நான் பாக்குறேன் நிஜமா. நான் நானும் நிறைய சிதறல்கள் இருக்கு. ஆஹ் வேறு வேறு இருக்கும்போது எங்கேயோ ஒரு வழி அப்படி தானா தொலைஞ்சு போறது மாதிரி இருக்கும்போதும் என்னைய வந்து திரும்பி என்னுடைய நிலைக்கு கொண்டு வர ஒரு வழிகாட்டியா இருக்கிறது இந்த ஆர்விலுடைய அந்த கனெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பா. ஸோ ஐ ஐ ஐ திங்க் என்னோட இந்த இந்த ஆரோவிலுடைய அந்த கனெக்ஷன் வந்து என்னைய என்னைக்கும் வழிகாட்டி என்னுடைய கனவுகளை வந்து ஆஹ் அன்னையோட கனவை ஆஹ் you know, நிறைவேற்றிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன கனவுகளை எனக்குள்ள விதைச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். என் கனவு நிறைவேறும் போது அன்னையோட கனவுல ஒரு சின்ன சின்ன பகுதி நிறைவேறும். அது நிறைவேறும்னா அப்ப என்னுடைய கனவை நான் வந்து நிஜமாவே அந்த அளவுக்கு ஆம், ஒரு உற்சாகத்தோட நிறைவேற்றுறதுக்கான எல்லா வழியையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆம், அதுதான். அப்படிதான் நான் இதை பாக்குறேன். அந்த ஒரு சொல்லுவாங்க அந்த மேக்ரோ காசம்ல ஒரு சின்ன மைக்ரோ காசம் என்னுடைய கனவு. அந்த அந்த மேக்ரோ காசம்ல கனெக்ட் ஆகணும்னா என்னுடைய கனவு மைக்ரோ காசமும் நான் வந்து நிறைவேற்றணும். அதுக்கான வழித்துணையாவும் இருக்கிறதும் எனக்கு ஆரோவில் தான். அதை வந்து அந்த கனெக்ஷனை வந்து நான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய வேலையா நான் பார்க்கிறேன். Yeah, thank you. So I grasp some words in your conversation about Ovid, about the connection, and of course, Ovid is often named as the city the Earth needs to make this shift towards the new mankind. And on my side, I do believe that Ovid is all over the world to some extent, and these conversations in different languages might help people also to connect to one another, because beyond the language, there is something within ourselves which is absolutely common and on which we can build. So, could you tell us a little bit about your personal inner guidance? I mean, maybe you have already addressed a little bit this topic, but to dive a little bit in it, how is it possible that from something that happened in your, I don't know, in your childhood, you reach out to the state you are in today in Madison, and to which extent you follow something which is innerly, and to maybe to highlight also other connection people might have also. Mhm. Sure. I touched upon it a little bit, but I can like go in detail. ஸோ நான் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அடுத்தது ஆரவில் வந்து ஒரு கனவு, அதாவது உலகத்துக்கான ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுறோம். அப்படி சொல்லும்போது எப்படி இந்த கனவு வந்து ஒரு 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 உள் வழிகாட்டியா உனக்கு இருந்திருக்கு, பர்சனலா உனக்கு எப்படி வந்து ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு. அது உன்னுடைய ஒரு குழந்தை பருவத்துல இருந்த கனவுகளுக்கு உன்னை எப்படி இந்த நேரத்துல வந்து உன்னை அதோட கனெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத வந்து அவரு கேக்குறாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரோவில் எனக்கு பண்ண ஒரு முக்கியமான உதவி அப்படின்னா நான் அதை தான் சொல்லுவேன்.
என்னோட குழந்தை பருவம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு இயற்கையோட ஒரு ஒரு நல்ல கனெக்ஷனோட தான் நான் வளர்ந்தேன். ஆஹ் ரொம்ப, அதாவது இயற்கைன்னா எதை சொல்றேன்னா, கண்டிப்பா வயல்வெளிகள் அதை தான் சொல்றேன். நான் காட்டுல வளர்ந்தேன் அப்படி சொல்லல. ஒரு வயல்வெளியும், மலை, அந்த பின்புறத்துல மலைகளும், அதே மாதிரி மக்களோடைய ஒரு ஒரு நம்பிக்கையும், அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல இடத்துல நான் வளர்ந்தேன். ஆக்சுவலி ஒரு இந்தியாவோட ஒரு கிராமம். நிறைய பேருக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கும். நம்மள என்னோடது ஒரு புது அனுபவம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அதுல வளர்ந்து வந்தோம். நம்மளை சுத்தி இருக்க சூழல்களும் மாறியாச்சு. ஆஹ் இருந்த இயற்கையெல்லாம் வந்து மாறியாச்சு. ஏன்னா மனிதனோட தேவைகள் மாறிடுச்சு. ஆஹ் அதனால அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இயற்கையவே மாத்தி அமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மா அந்த அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு சின்னப்பாவே. என்ன இது, நம்ம எவ்வளவு அழகா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தோம், இப்போ அதுக்கான இடம் இல்லாம போச்சே, நம்மள ஒரு சின்ன ஒரு வேலிக்குள்ள சுருக்கிறதுக்கான ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நான் நிறைய நேரத்துல வந்து யோசிச்சிருக்கேன். அப்பவே யோசிச்சிருக்கேன். இன்னும் பல விஷயங்கள் நான் கண்ணுல பார்த்தது எல்லாம் மத்தவங்க கஷ்டப்படுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து நான் நினைச்சது என்னன்னா, எப்படி இதுக்கெல்லாம் என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கு. ஆஹ் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் படிப்பு, அதுக்கு ஒரு ஒரு காலேஜ் போறது, இந்த மாதிரி ஒரு இதுல வந்து கொஞ்சம், நான் சொன்னேன்ல சிதறினேன் அப்படின்னு. கொஞ்சம் எனக்கு எங்க போறேன், என்ன பண்ண போறேன்றது தெரியாம கொஞ்சம் ஒரு சின்ன சிதறல் ஒரு வந்தாச்சு. சரி, எங்கேயோ போயிட்டு இருக்கோம், என்ன எங்க போறோம்னு தெரியாத மாதிரி ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது, அப்பந்தான் எனக்கு ஆரோவில் வந்தது. ஒரு ஒரு ஒலி மாதிரி வந்தது. அந்த ஒலி கொடுத்த நம்பிக்கையும், அந்த ஒலி ஒலி எனக்கு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்துச்சு. எதுக்கு, என்ன என்ன நீ பண்ணணும்னு நினைச்ச, அதை நீ பண்ணணும்னா நீ என்னெல்லாம் வாழ்க்கையில செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பிளானை வந்து எனக்கு அது அமைச்சு கொடுத்தது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம் என்னோட வாழ்க்கையில, ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆஹ் இல்லாட்டினா நான் இன்னும் எந்த வாழ்க்கை போன போக்குல அப்படி போயிருந்திருப்பேனா இருக்கும். வாழ்க்கை என் போக்குக்கும், வாழ்க்கை என் கனவுகள் என் போக்குக்கும் கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான வேலையை எனக்கு ஒரு உதவி எனக்கு செய்தது ஆரோவில் தான். கண்டிப்பா அது மாத்திரம் நான் எங்கனையும் என்னைக்கும் சொல்லுவேன், என்னைக்கும் மறக்க மாட்டேன். அந்த சின்ன வயசு கனவுகளை வந்து இன்னைக்கு நான் தொடர்ந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கான ஒரு முக்கியமான வழிகாட்டி நான் சொன்ன மாதிரி ஆரோவில் தான். சோ என்னுடைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், நான் என்ன படிச்சேன்னா, கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர் படிச்சேன். அங்க இருந்து அது எனக்கு என்னமோ இது எனக்கானதான்னு தெரியலையே அப்படின்னு இருந்தபோது, ஆமா அது உனக்கானது இல்லைன்னு எனக்கு சொல்லுச்சு. உனக்கானது என்னது அப்படின்னு காட்டுறதுக்கான எனக்கு ஒரு பல பல வகையான ஆஹ் என்ன சொல்றது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எனக்கு கொடுத்தது. சரி, இது இது இல்ல உனக்கு பிடிச்சது, இதுதான் நீ பண்ணணும்னு நினைக்கிற, அப்போ இதுக்கான உனக்கு ஒரு ஆஹ் இது நான் உனக்கு உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ அதை பண்ணு, இதுல இருந்து இன்னும் கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல வகையான ஒரு வாய்ப்புகளை கொடுத்து, ஆஹ் அத வந்து என்னை இன்னைக்கு இங்க இருக்கேன் அப்படின்னா ஒரு கனவு மாதிரி இருக்கு. நிஜமாவே எல்லாமே இந்த கனவோட ஒரு கனெக்ட். இது இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு சூழல்ல, இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் சூழல்ல வந்து நான் இன்னைக்கு இங்க இருந்து என்னுடைய படிப்பை முடிக்க போறேன் அப்படின்னா, ஆஹ் அது அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அது கண்டிப்பா ஒரு ஆஹ் அந்த அந்த ஆஹ் இறையோட அந்த கைடன்ஸ் தான். நிஜமாவே அது அது இல்லாம போயிருந்தா என்னால இங்க வந்திருக்கவே முடியாது. சோ ஒரு விஷயம் எனக்கு எப்பவும் சொன்னது என்னன்னா, ஆஹ் இந்த 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 இன்னர் கைடன்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னா, ஆஹ் எவ்வளவு வேணா கஷ்டமா இருக்கட்டும், ஒரு விஷயம் கஷ்டமா பட்டாலும் அது தாண்டி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது தாண்டி பண்ணணும். அதாவது ஒரு எளிய வழியை தேடாத,
கடினமா இருந்தாலும் அதுதான் உன்னுடைய வழி. அதுல தான் உன்னால ஆம், உன்னால புதுசா பிறந்து மறுபடியும் ஆம், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு உன்னால உயர முடியுமே தவிர எளிய வழியில நீ போகலாம். நடந்து 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 போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். ஆனா அதுல வந்து மேல போக முடியாது. வழி இப்படிதான் இருக்குமே தவிர வழி மேல இருக்காது. சோ அது வந்து எனக்கு ரொம்ப தெளிவா உணர்த்தி இருக்கு நிஜமாவே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தயங்காத. ஏன்னா அதுக்கான அதுக்கான ஒரு ஒரு சக்தி எனக்கு கொடுக்குது. அது அது ஒரு அது அந்த உற்சாகத்தையும் அந்த சக்தியையும் அந்த உந்து சக்தியையும் எனக்கு எப்பவுமே கொடுத்துருக்கு. ஆஹ் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த இறை உணர்வுக்கு நிஜமாவே ரொம்ப நன்றி. ஆஹ் சோ அது அது எனக்கு எப்பவுமே சொல்லியிருக்கு. எவ்வளவு வேணா கஷ்டமா இருக்கட்டும், அந்த கஷ்டத்தை நீ தகர்க்கும் போதுதான் வந்து உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கிடைக்கும். இந்த எளிய வழியில நீ போய் உனக்கு நீ நீ உன்னோட தேடல் அந்த இடத்துல இல்லவே இல்லை. நீ எவ்வளோ நேரம் உன்னை வருத்திக்காம அந்த மாதிரி அதுல போனாலும் உனக்கு தேவையானது அங்க இல்லவே இல்லை அப்படிங்கறத எனக்கு ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. சோ அத வந்து நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அதே இந்த இறை வழிகாட்டுதல் வந்து எனக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து என்னோட வாழ்க்கை பயணமும் போயிட்டு இருக்கு. Um, yeah. Oh, thank you very much. So you are speaking in Tamil. You are from Tamil origin, and Ovid is located in Tamil Nadu. So, would you have what could be your wish or your expectation from the Tamil diaspora or the Tamil people all over the world to try to make this world happier and more, let's say, fulfilling mother's dream. Would you have something to advise or um, to um, to share with us? Sure. அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த நான் தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் தமிழ்லயே அது தமிழ் மொழியா எடுத்துக்கிட்டு ஆஹ் இருந்த என்னுடைய அனுபவத்துல இது நம்ம தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ஆஹ் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கறத அவர் கேக்குறாரு. இது எப்படி இந்த கனவை வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து முன்னெடுத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன என்னோட பகிர்வை கேக்குறாரு. ஆஹ் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஹ் என்னோட அனுபவத்துல இருந்து ஆஹ் எனக்கு இது தமிழ் கொடுத்ததுன்னு நான் நினைப்பேன். எந்த அளவுக்கு எனக்கு ஆரோவில் ஒரு வழித்துணையா இருந்திருக்கோ, தமிழ் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வழித்துணையா இருந்திருக்கு. இந்த மொழியோட அந்த வனப்பும் அந்த மொழியோடைய ஒரு ஆழமும் வந்து ஆஹ் எனக்கு எனக்கு ஒரு பெரிய வழித்துணையா இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, ஆஹ் நம்ம சொல்ற மாதிரி அறம் பொருள் இன்பம் வீடு, அந்த அந்த ஒரு 4 கட்டங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில. அறம் அறத்தை பத்தி நான் கத்துக்கிட்டது ஒரு தமிழ் மொழி மூலமா தான். ஆஹ் பொருளுடைய தேவையும் பொருள்ல இருந்து என்ன கிடைக்கும், பொருளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஆர்வலுக்கு முன்னாடி நான் தமிழ்ல இருந்து தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது ஆஹ் முதல் விஷயம் தமிழ் சொல்றது என்னன்னா அறத்தை பத்தி தான் சொல்லுது. பொருளையோ இன்பத்தையோ பத்தி சொல்லல, அறம் தான் சொல்லுது. ஏன்னா அறம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் எந்தெந்த மாதிரியான குவாலிட்டிஸோடு இருந்தா ஒரு மனிதன் வந்து ஆஹ் இந்த சமூகத்திற்கான ஒரு நல்ல பங்காளனா இருப்பான் அப்படிங்கறத வந்து இந்த அறம் சொல்லுது இல்லையா. சோ அறிவுடைமை, ஆஹ் ஆக்கமுடைமை, ஈகை, பண்பு, ஆஹ் எல்லாத்த பத்தியும் சொல்லுது. சோ என்ன என்ன கேட்டா ஆர்வலும் அதுதான் சொல்லுது. ஒரு வகையில சொல்லுது. அதாவது வேறு வேறு மொழிகள்ல சொல்லுது தவிர சொல்றது எல்லாமே வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். என்னோட இந்த தமிழும் ஆர்வலும் வந்து ஒரு மாதிரி ஒரு சேர தான் பாக்குறேன். அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் உருவகங்கள் வேறா இருந்தாலும்
அதோட உட்கருத்து வந்து ஒன்னாதான் இருக்கு. நான் அப்படித்தான் எனக்கு எப்பவுமே அது ஆம், ஆம், நான் அதை எப்பயும் அப்படிதான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். ஆம், ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கறது எல்லாம் வந்து ஆர்வில் கனவு சொல்லுது இல்லையா? சோ நம்ம அந்த அந்த அறத்தையும் நம்ம தமிழ் மொழி நமக்கு சொல்றதையும் நம்ம வந்து நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம அதை எம்பாடி பண்ணி இந்த கனவை நம்ம வந்து ஆஹ் ஆஹ் நினைவாக்குறதுக்கான வேலையை செஞ்சோம்னா இட்ஸ் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். அதுதான் ஒரு 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 நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ யா அதை வந்து நம்ம வந்து புதுசா ஒண்ணும் கத்துக்கல. நம்மளோட வாழ்க்கை முறையை நமக்கு நினைவுபடுத்துறோம். அந்த நினைவை வந்து அந்த நினைவை வந்து நம்ம நமக்குள்ள கொண்டு வந்து அதை அதை வச்சு நம்ம ஒரு ஒரு கருவியா இருந்தோம்னா நம்ம வந்து இந்த இந்த ஏன்னா இந்த உலகத்திற்கு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அதிகமா தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது வந்து பணம், பொருள் இதெல்லாம் அதிகமா இருக்கு நமக்கு இன்னைக்கு. ஆம், என்ன சொல்றது, டெக்னாலஜி, பணம், பொருள், ஆம், சண்டைகள், ஆம், போர் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அதிகமா இருக்கு இந்த உலகத்துல. இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இன்னும் அதிகமா அதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம். நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எல்லாமே வந்து நம்மளுடைய வேர்களுக்கு நம்ம போகணும். we need to connect to the roots. அதுதான் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம வந்து பண்ணலாம். அது பல பேருக்கு அது அது வந்து பின்னாடி போற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கொடுக்குது. அது கிடையாது. நம்ம வந்து வேர்களை கனெக்ட் பண்ணும் போது தான் வந்து ஆஹ் இன்னும் வலுவா வந்து நம்ம இந்த விஷயத்த எல்லாம் வந்து எதிர்த்து போராட முடியும் இல்லையா? போராட்டம் வந்து நம்ம வந்து போர்க்கொடி பிடிச்சிட்டு பண்ண வேண்டிய போராட்டம் கிடையாது. இது ஒரு மனதளவுல இருக்கிற ஒரு உணர்வு அளவுல இருக்கிற ஒரு போராட்டமா இருக்கணும். அந்த போராட்டம் வந்து பல பேருக்குள்ள நடந்தா தான் வந்து இந்த உலகத்துல வந்து அமைதியும் ஆஹ் ஒரு ஒருங்கிணைப்பும் இது எல்லாமே நிகழும். அது வந்து நம்ம பாக்குறோம் இன்னைக்கு எந்த நாடோட சண்டை போடும் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம ஆஹ் ஒரு மாதிரி ஒரு பதற்றத்தோடயே வந்து எதிர்பார்த்து என்னடா யாரும் சண்டை போட்டுக்க போறா அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்தை வந்து நம்ம அமைதிய கொண்டு வரணும் அப்படின்னா யாரால முடியும்? மனிதர்களால் தான் முடியும். மனிதர்கள் தான் இதை பண்ணுறது. மனிதர்கள் தான் இதுக்கான காரணங்களா இருக்கிறோம். நம்ம தான் அதுக்கான ஆஹ் மருந்தாவும் இருக்க வேண்டியிருக்கு. சோ அந்த மருந்தா நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. நமக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் வந்து அவங்களுடைய அன்னையும் அரவிந்தரும் நமக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம மொழியும் அதுக்கு மேல கொடுத்திருக்கு. சோ இது எல்லாத்தையுமே கலந்து செய்யும் போது நமக்கு எனக்கு என்னமோ இது ஒரு மாதிரி ஒரு வரம் தமிழ்நாட்டுல ஆரோவில் இருக்கிறதுக்கான ஒரு காரணமும் வந்து எனக்கு எப்பவுமே அது ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் தான். அது ஏன் ஆரோவில் தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஆஹ் அது ஒரு மாதிரி இயற்கையா நடந்த ஒரு ஒரு செயல்னு சொல்லலாம். ஆஹ் ஆனா அதுக்கு பல காரணங்களும் இருக்கு. அந்த காரணங்களை உள்வாங்கி நம்ம வந்து அதை பரப்புறதுக்கான ஆஹ் ஒரு கடமை நமக்கு இருக்கு. அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய பெரிய ஒரு வேண்டுகோள். Yeah. So we started this conversation with the dream of the mother, and I would like to end this conversation with your dream. So you say that we must connect to the roots. We must stay connected. So what beyond the language, beyond the race, the location, the gender, beyond all possible human attributes, what would be your personal wish as a human being for the world to come and for a new earth which is longing to happen? Yeah, I also kind of touched upon this in the last question, but yeah, I would do it more. அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மதம், மொழி, இனம் இது எல்லாத்தையும் கடந்து ஆரோவிலோட கனவை பத்தி நம்ம மறுபடியும் சொல்லணும்னா, நான் ஒரு
அந்த மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதனா நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன் எப்படி அப்படின்றத கேக்குறாரு. நான் இப்ப சொன்ன மாதிரிதான், மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து மனிதம் வந்து பண்படுறதுக்கான ஒரு சீர்படுறதுக்கான ஒரு முக்கியமான கட்டத்துல வந்து நம்ம இருக்கோம். அது எப்படின்னா, மனித இனத்தின் வாழ்வா சாவா அப்படிங்கிறது, மனிதர்கள் வாழறோம் அப்படிங்கறதுனால வந்து மனிதம் வாழுது அப்படின்னு சொல்லிட முடியாது. மனிதர்கள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த கேரியர்ஸ். மனிதர்கள் வந்து அதை எடுத்து மனிதத்தை எடுத்து செல்ற ஒரு கேரியர்ஸ் தான் நாம, இல்லையா? ஆம், நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு உயிர்களா வாழ்றோம் அப்படிங்கறதுனால வந்து மனிதம் வாழுது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டா, மனிதத்துவம், இந்த மனிதத்துக்கான தேவை என்னைக்கும் இந்த இந்த மனித ஆம், வாழ்க்கையுடைய வரலாற்றிலயும் வந்து என்னைக்கும் இல்லாம இன்னைக்குதான் அதிகமான தேவை இருக்கு. மனிதத்துவம் வந்து இன்னைக்குதான் ரொம்ப முக்கியமான ஆஹ் ஒரு அந்த ஒரு திருப்பு முனை இடத்துலதான் இருக்கு. நிஜமாவே நம்ம அதை வாழ வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கினோம்னா மனிதம் வாழும், மனிதம் மேம்படும். அப்படி இல்ல, நம்ம வந்து ஆஹ் இதே வழியில போயிட்டு இருந்தோம்னா மனிதர்கள் வாழ்வார்கள், ஆனால் மனிதம் வாழுமா அப்படிங்கிறது தெரியல. மனிதர்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயனுள்ளதாகவும், ஒருத்தரை ஒருத்தர் வந்து மேம்படுத்துறவர்களாகவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்டிகளாகவும் இருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு என்னோட ஒரு பெரிய ஆஹ் மனசுல இருக்க ஒரு பெரிய சித்தம். ஆஹ் அதுக்கு அதுக்கு ஒரு வழிகாட்டி தானே இந்த கனவு, அன்னையோட கனவு. ஆஹ் வேற எந்த வேற எந்த இடத்துலயும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கனவை நான் படிக்கல. என்னுடைய இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆஹ் எனக்கு அது தெரியல. இதுதான் என்னை முதல்ல இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது நமக்கும் தெரியும் அப்படிங்கிற போது, நமக்கு தெரிய வருது அப்படிங்கும் போது அது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான். இந்த இந்த ஒரு பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் நம்ம உள்ள போகணும். இந்த கனவு நமக்கு மெயினா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஹ் கொஞ்சம் உள்ள போங்க. நம்ம நம்ம இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லணும் அப்படிங்கிறது என்னன்னா, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றோம். கடவுளை கும்பிடுறோம், கடவுளுக்கு பூஜைகள் செய்யறோம், கடவுள்கிட்ட நம்ம 1008 வேண்டுகோள்கள் வைக்கிறோம். நான் இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், எனக்கு உடல்நிலை சரியா இருக்கணும், எனக்கு பொருளாதாரம் வரணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பல வேண்டுகோள்கள் வைக்கிறோம். ஆனா கடவுள் அப்படிங்கிற அந்த அந்த சாராம்சம் வந்து எனக்கு ஒரு ஒரு பெரியவர் சொன்னாரு. அது சொன்னதுல இருந்து எனக்கு இந்த கடவுள் மேல இருக்கிற ஒரு ஆம், ஒரு எண்ணமே வந்து அதிகமா ஒரு மாதிரி மாறி போயிடுச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டா, கடவுள், அதுதான் அவர் சொல்றாங்க. என்னன்னா, உள் கடந்து போகணும். அது அங்கதான் வந்து உன்னுடைய சாராம்சம் இருக்கு. உன்னுடைய மனித பிறவிக்கான ஒரு சாராம்சம் எங்க இருக்குன்னா, உள்கடந்து நீ போகும்போது அங்க இருக்கு. அததான் நம்ம வந்து கண்டு கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. அந்த கடவுள் எங்க இருக்காரு? அதுக்குதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்குள்ள கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு வந்து ஏளனமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதோட சாராம்சத்தை யாரும் தெளிவா சொல்லல. எனக்கு இது ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. உள்கடந்து போ, அங்க நான் இருக்கேன். அதை தேடு. அது உனக்கு வழி சொல்லும் அப்படிங்கிறது தான் வந்து அதைத்தான் நம்ம தேடி போகணும். அதுதான் வந்து ஆரோவில்லோ சொல்லுது. அகம் அகத்தோடைய நம்ம வந்து கனெக்ஷனை அதிகப்படுத்தணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து புறத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு பிறக்கும். அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மள சுத்தி இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஒரு அக உணர்வோட அகத்தோட அவ்வளோ முழுக்க முழுக்க கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கும் போது அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த எந்த காலத்துலயும் போர் ஒரு ஒரு வெளிப்பாடா வராது. எந்த காலத்துலயும் வந்து ஆஹ் ஒருத்தவங்கள வெறுப்பு, ஒருத்தவங்க மேல ஒரு பழிவாங்கும் எண்ணம்,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு வெளிப்பாடா வரவே வராது. நம்ம அகத்துக்குள்ள அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால்தான் வந்து நம்ம வந்து உள் போய் உள் கடந்து அந்த அந்த உள்ள என்ன இருக்கோ, அந்த வெளியில அந்த உள் வெளியில என்ன இருக்கோ அதை வந்து வெளிப்புறத்துக்கு கொண்டு வரணும். ஆஹ் சோ அதுக்கு வந்து இந்த அன்னையின் கனவு வந்து ஒரு பெரிய கருவியா இருக்கும். அத வந்து நம்ம உள்வாங்கி நம்ம ஒரு கருவியா அதை வந்து நிறைவேற்றுறதுக்கான வழிகள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய ஒரு ஆசை. அதிகமான பேர் பண்ணும்போது ஆஹ் எனக்கும் ஐ மீன் என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, டான் இந்த மாதிரி நிறைய பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு 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 சமூகம் கிடைக்கும் இல்லையா, ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். அது முக்கியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை கிரியேட் பண்ணோம்னா அப்போ இது வந்து பெரிய அளவுல அதிகமான அளவுல வரும். அப்போ வந்து அதுக்கான ஒன்னும் ஒன்னும் இல்லை. நம்ம வந்து ஒரு இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உலகத்துல நாளைக்கே வந்து அமைதியை கொண்டு வர போறேன்றதை வச்சு நம்ம பண்ண போறது இல்லை. நம்ம வேலையை நம்ம பண்ணோம்னா ஒரு ஒரு தனி மனிதனா அது அந்த வெளிப்பாடே வந்து நல்ல விஷயங்கள் தான் விரும்பும், நல்ல விஷயங்கள் தான் கொண்டு வரும். ஸோ அப்போ மற்ற விஷயத்துக்கான பேச்சோ வாய்ப்போ இல்லாம போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. Thank you very much, Induja. I am very grateful for this conversation. Although I grasp some words here and there, but I feel this connection beyond the language. So we are reaching the end of this conversation. Would you have some last words to be complete, or do you feel complete? Some final? I think I feel complete. Yeah. I'm so happy that I am able to do this in my own language, Yeah. with an intention to reach more people, and that is really important. And thank you so much for doing this uh, incredible service and making it more accessible. Yeah. You know, I really I'm really grateful that you are doing this Yeah. and I'm part of this. And I am grateful that you are part of that, and you are our ambassador now in Tamil for for this project, and I'm very happy. Thank you very much, Induja. Thank you. Thank you.